யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் கோப்பாயில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து பரத்துறை நோக்கி பயணித்த 2 இளைஞர்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மதில் ஒன்றுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் கரவட்டி வடக்கை சேர்ந்த 22 வயதுடைய சிவதாசன் துசிந்தன், 24 வயதுடைய ஏழுமலை துஷாந்தன் ஆகிய 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். கச்சதீரை மட்டுமல்ல முழு யாழ்ப்பாணத்தையும் விஜய் கையில் கொடுங்கள், அவரை எங்களை பார்த்துக் கொள்வார். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் என்று சபையில் தெரிவித்துள்ளார். முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். விஜயின் வெற்றியை முன்னிட்டு யாழ்ப்பாணம் காக்கை தீவில் விஜய் ரசிகர்களால் நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் மீண்டும் வெளியே வரும் எலும்புக்கூடுகள், தொடரும் அகழ்வு பணிகள். யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழியில் சர்ச்சைக்குரிய முறையில் புதைக்கப்பட்ட சவப்பெட்டி இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் பெண் ஒருவருடைய எலும்புக்கூடும், காப்பு, நாணய குற்றி போன்ற பொருட்களும் காணப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய நாள் அகழ்வின் போது புதிதாக 5 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 2 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து குறித்த குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 255 அதிகரித்துள்ளது. இலங்கையில் பயங்கரம், 700 மாணவிகளின் எண்கள், தனிப்பட்ட படங்கள் கைப்பற்றல். டெலிகிராம் குழுவை பயன்படுத்தி கல்வி நிலைய மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை இலக்காக கொண்டு மோசடி மற்றும் மிரட்டல் செயல்களில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அம்பாறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இந்த சந்தேக நபர் பிபில பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் பெண்களுடன் நட்பாக பழகி பின்னர் அவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார். இவ்வாறு மிரட்டி அந்த பெண்களிடமிருந்து மேலும் பல தனிப்பட்ட புகைப்படங்களை பெற்றுக்கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் கைபேசியை ஆய்வு செய்தபோது சுமார் 700 இளம் பெண்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் சிலரின் தனிப்பட்ட ஆபாசமான புகைப்படங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக
இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மலையகத்திலே ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய காவத்தையில் நீலகாமம் தோட்டத்திலே இராணுவத்திலிருந்து விலகிய கூலிக்காக அமர்த்தப்பட்ட காடையர்களால் அங்கிருந்த தோட்டத்தினுடைய ஒரு பெண் உட்பட 2 பேர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் மாறி வருகின்ற பொழுதெல்லாம் பல தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மலையகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கென்று சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே நடைபெற்ற விடயம் இன்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் உறவுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி வெளியிலே வரக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கிறேன் இதைப்போல 1000 பிரச்சனைகள் கிடங்குகளிலே மலைகளிலே அது தாக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் உலகத்திலே இன்று மனிதனுடைய முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், பல மனிதர்களுடைய வளர்ச்சிகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்த்த, இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த எங்களுடைய மலையக தமிழ் உறவுகளுடைய ஒரு சின்ன வீடு அமைத்தல் தொடர்பிலே எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மோசமாக காடையர் கும்பல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அந்த மக்களுக்கு நீதி கிடைத்து, சொந்த நிலம் கிடைத்து, சொந்த வீடு உள்ளவர்களாக மலையகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் வாழ்வதற்கான ஒரு வழியை இந்த அரசாங்கமாவது செய்யுமா என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 200 ஆண்டுகளில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் முன்னர் இருந்த பல மலையக அரசியல் கட்சிகளுடைய முயற்சியினால் பல பேருக்கான வீடுகள் கிடைத்தது, பல பேருக்கு சிறு நிலங்கள் கிடைத்தது. ஆனால் இன்னும் பல தேவைகள் அந்த மக்களுக்கு உண்டு. அந்த தேவைகளிலே மிக பாரிய அளவான தேவை அவர்களுக்கான குந்தி இருப்பதற்கான நிலம். அந்த நிலத்தை வழங்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம் முதல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் நிரந்தரமாக அந்த மண்ணிலே வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தம்பி தீபச்செல்வன் அவருடைய புத்தகங்கள் இலங்கையினுடைய கஸ்டம் காரியாலயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய பயங்கரவாதி சைனட் போன்ற நூல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரம் எழுத்துக்களின் மூலம் நான் போராடுகிறேன், இன்னும் இங்கு 2 தேசங்கள் உள்ளன என்ற 2 நூல்களுக்காக அவருடைய அந்த நாவல்கள் தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுதும் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறது. குறிப்பாக இந்த தேவை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்த நாட்டில் எழுத்துரிமை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழ் மக்கள் மீது ஒரு வலிந்த யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக கோத்தபாயாவை புகழ்ந்து பாடியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தாராளமாக உலா வருகின்றன. அவருக்காக புகழ்ந்து பேசுகின்ற அது தமிழ் எழுத்தாளர்களாக இருக்கலாம், சிங்கள எழுத்தாளர்களாக இருக்கலாம். அரசாங்கத்துக்கு புகழ்ந்து பாடினால், கொலைகளை நியாயப்படுத்தி எழுதினால் அந்த புத்தகங்கள் உலாவுகின்றன. ஆனால் தீபச்செல்வன் போன்ற தமிழர்களுடைய உண்மைகளை வெளியிலே கொண்டு வந்தவருடைய 5 வகையான 320 புத்தக பிரதிகள் இப்பொழுதும் சுங்கப்பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதென்றால் உங்களுடைய அரசு காலத்திலும் சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இது இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு முறை திரும்பி பாருங்கள். நீங்கள் பழைய அரசாங்கங்களை பேசுகிறோம், பழைய அரசாங்கங்கள் மீது நீங்கள் குற்றம் சொல்லுகிறீர்கள். பழைய அரசாங்கம் நியாயமாக நடக்கவில்லை, ஜனநாயகம் பேணப்படவில்லை, சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதே அரசாங்கமும்
இதே பாணியை இப்பொழுது மேற்கொள்கிறது என்பது தீபச்செல்வனுடைய Honorable புத்தகங்களிலே Sridharan, your மிக time is தெளிவாக up. தெரிகிறது.